ஈரான் திரும்ப எல்லா நாடையும் தாக்க போதா என்னன்னு தெரியல. ஒரு சந்தேகமாக இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஈரான் இப்போதைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தை, அதாவது யுஏஇயை தாக்கி இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தோட பாதுகாப்பு அமைச்சகம் என்ன வெளியிட்டு இருக்குன்னா, 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 3 கப்பல் ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள், இது எல்லாத்தையும் வழிமறைச்சு எதிர்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇயோட பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ வெளியிட்டு இருக்கு. குவைத் கவர்மெண்ட்டும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. எதுக்காக கண்டனத்தை தெரிவிச்சிருக்குன்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஒரு யுஏஇயோடைய கப்பலை ஈரான் தாக்கி இருக்குது. அதை கண்டித்து குவைத் கவர்மெண்ட்டும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது. இது எந்த கட்டத்தில் தொடங்குதா, இல்லை திரும்பவும் அந்த டொனால்ட் ட்ரம்ப் வாய வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் என்னுடைய போர்க்கப்பலை நான் அந்த ஜலசந்தியில் உள்ளே விட போகிறேன், ஈரான் தடிச்சிச்சுன்னா ஈரான் பூமியிலிருந்தே நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதால் ஈரான் வெறிகொண்டு தாக்க ஆரம்பிக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.